தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் சுமார் 14.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 253 சாலைகள் அமைக்க தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என தூத்துக்குடி மாநகராட்சி கூட்டத்தில் மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல். மேலும் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தார் சாலை அமைத்து கொடுத்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோருக்கு மாமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவித்தனர். அதிமுக மாமன்ற உறுப்பினர் மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டமானது மாநகராட்சி கூட்டரங்கில் வைத்து இன்று நடைபெற்றது. மாநகராட்சி ஆணையர் பனோத் முருகேத்ராலால் முன்னிலையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த சாதாரண கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பெருக்கவும், தொழில் முனைவோரை உருவாக்கவும் தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் துவங்கப்பட உள்ளது. இதற்கான அலுவலகம் அமைக்க தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையத்தில் உள்ள 2வது தளத்தில் இடம் ஒதுக்குவது எனவும், தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் 21.83 கிலோமீட்டர் நீளத்தில் 253 சாலைகள் அமைக்க 14.70 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நகர்ப்புற நிதி உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகத்திடம் இருந்து 5 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்காக தீர்மானம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து 4வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் நாகேஸ்வரி பேசும்பொழுது, தனது வார்டு பகுதியில் புதிய தார் சாலை அமைத்து கொடுத்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோருக்கு வார்டு மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் தமிழக முதல்வர் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு பள்ளி மாணவர்களுக்கு வெகு சிறப்பாக காலை உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநகராட்சி உதவி பொறியாளர் சரவணன், மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி, கலைச்செல்வி திலகராஜ், நிர்மல், அன்னலட்சுமி, கொட்டுராஜா, மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன், திமுக மாமன்ற உறுப்பினர்கள் ராமகிருஷ்ணன், ரெங்கசாமி, ஜெயா, ஜாக்லின், செல்வகுமார், ஜெயசீலி, நாகேஸ்வரி, பவானி, ரெக்ஸ்லின், அந்தோனி, மார்சின், அதிமுக மாமன்ற கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ், காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சந்திரபோஸ், எடின்டா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வரும் பனோத் முருகேத்ராலால் தமிழக அரசால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய ஆணையராக பிரியங்கா நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆகையினால் கடந்த சில மாதங்களாக சிறப்பாக பணியாற்றி வரும் ஆணையர் பனோத் முருகேத்ராலாலுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் தூத்துக்குடி மாநகராட்சி 10வது வார்டு பகுதியில் புதிய தார் சாலை அமைத்துக் கொடுத்த மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர் பத்மாவதி செண்பகச்செல்வன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.